அதுக்கு வந்து நமக்கு பொலண்டா தேவை. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பொலண்டா வந்து இது நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். நீங்கள் சப்போஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு இந்த கேக்குக்கு 1/3 கப் போதும். ஸோ நீட்டாக ஒரு பேப்பர் பேக்கில் தான் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதை வச்சு நான் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு சேவரி டிஷ்ஷும் பண்ணி காணிக்கிறேன். ஓகே, ஸோ பொலண்டா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கார்ன் இருக்குல்ல, ஃபைனான கார்ன் ரவை மாதிரி இருக்குது. ட்ரை கார்னை பொடிச்சா எப்படி இருக்கும், ஒரு ஃபைன் ரவை மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு 1/3 கப் தேவை. ஓகே, இப்போ இந்த கேக்குக்கு தேவையான மிச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். உங்களுக்கு 1/3 கப் பொலண்டா, 1/3 கப் ஆல்மண்ட் மீல். ஆல்மண்ட் மீல்னா பாதாம் இருக்குல்ல, பாதாமை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் 3/4 கப் 3/4 கப் வந்து கோதுமை மாவு. ஆக்சுவலி இதில் மைதா மாவு தான் யூஸ் பண்ணுவாங்க, நான் கோதுமை மாவு வச்சுருக்கேன். 1/4 கப் எண்ணெய், ஜஸ்ட் நார்மல் ரிஃபைன்ட் ஆயில். 1/4 கப் பால், 1/4 கப் தயிர். இது வந்து எக்லெஸ் தான், அதனால எக்குக்கு பதில் தான் நம்ம வந்து தயிர் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து 1/3 கப் வந்து சுகர். ஏன் வந்து சுகர் வந்து இவ்வளோ குறைவாக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் கேக்குக்கு வந்து நம்ம சுகர் சிரப் வந்து மேலே வந்து விடுவோம். அதனால சுகர் சிரப்னா ஒரு ஸ்வீட்டான சிரப் வந்து விடுவோம். அதனால தான் சுகர் வந்து 1/3 கப் தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த பவுலில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் வெண்ணிலா பவுடர், 1 பிஞ்ச் உப்பு, அதுக்கப்புறம் வந்து 1/4 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இந்த 4மே வந்து இந்த குட்டி பவுலில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு வந்து 2 எலுமிச்சை பழம் தேவை. அஃப்கோர்ஸ் இது வந்து லெமன் பொலண்டா கேக். இதுக்கு வந்து லெமனோட அந்த தொலியையும் துருவி போட போகிறோம், ஜூஸும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து செஞ்சிடலாம். அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த கேக்கை நம்ம எதில் பேக் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ்ட் அயர்ன் பேனில் தான் ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். கேஸ்ட் அயர்ன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் நார்மல் கேக் பேனில் கூட பேக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் இது ரெஃபர் பண்ண ரெசிபிலையும் அவங்க வந்து கேஸ்ட் அயர்னில் தான் வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணி ஓரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இந்த கேக் வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஆல்மண்ட் மீல் இருக்குல்ல, பாதாம் பவுடர், இது நீங்கள் வந்து மிக்சியில் நீங்களே பொடிச்சிக்கலாம், இல்லைன்னா வந்து கடையில் கூட வாங்கிக்கலாம். பாதாம் பவுடரை ஒரு பவுலில் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற 1/3 கப் பொலண்டா, நம்ம வச்சுருக்கிற 3/4 கப் கோதுமை மாவு, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான். சுகர், நம்மளோட பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, வெண்ணிலா பவுடர். வெண்ணிலா பவுடர் நீங்கள் இல்லை அப்படின்னா வெண்ணிலா எசன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். இது வந்து லெமன் பொலண்டா கேக், அதனால லெமனோட தொலியை வந்து கிரேட் பண்ணி போட போகிறோம். ஸோ நீங்கள் தொலியை துருவும் போது எல்லோ மட்டும் துருவுற மாதிரி பார்த்துக்கோங்க, ஒயிட்டை வந்து துருவாதீங்க. ஏன்னா அந்த எல்லோவில் தான் நமக்கு வந்து அந்த ஆயில்லாம் இருக்குது, அந்த லெமன் ஆயில். ஸோ அது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதை வந்து லெமன் செஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். பால், தயிர், இந்த ரெசிபியோட ரிட்டன் இது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எண்ணெய். இப்போ நம்ம வச்சிருக்கிற ஒரு லெமனை கட் பண்ணி அதோட ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஹோல் லெமனோட ஜூஸையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளோட இந்த பேட்டர் வந்து ரொம்ப திக்கா இருக்கு, அதனால நான் ஒரு எக்ஸ்ட்ரா 1/4 கப் வந்து பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இதை நல்லா ஃபோல்ட் பண்ணிடுங்க.
ஓகே, நம்மளோட பேட்டர் ரெடி. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டிப் மட்டும் கொடுக்குறேன். நீங்கள் சப்போஸ் வந்து க்ளூட்டன் ஃப்ரீயாட்டு இதை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா ஆல்மண்ட் மீலும் க்ளூட்டன் ஃப்ரீ தான், பொலண்டாவும் க்ளூட்டன் ஃப்ரீ தான். ஆனால் வந்து நம்ம போட்டிருக்க கோதுமை மாவு மட்டும் வந்து க்ளூட்டன் இருக்குது. அதனால் நீங்கள் இதை க்ளூட்டன் ஃப்ரீயாக பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, கோதுமை மாவுக்கு பதிலாட்டு ஏதாவது ஒரு க்ளூட்டன் ஃப்ரீ மாவு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கடையில் நிறைய மாவு கிடைக்குது, க்ளூட்டன் ஃப்ரீ ஆட்டா அந்த மாதிரி, அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட பேட்டர் வந்து ரெடி. இதை வந்து நம்மளோட கேஸ்ட் அயர்ன் பேன்ல மாத்திரலாம். நான் சொன்ன மாதிரி இந்த பேன் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து பேக் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. இந்த பேனுக்கு பதில் நீங்கள் நார்மல் ரவுண்ட் கேக் பேன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தான் தரேன், கேக் பேன் இல்லாட்டாலும் நீங்கள் இந்த பேனில் பேக் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் மெயின் விஷயம் வந்து, நீங்கள் சப்போஸ் இந்த கேக்கை வந்து கேக் பேனில், ரவுண்ட் கேக் பேனில் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து விரிச்சிடுங்க. ஸோ நான் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கே தெரியும், ஆடியோட எக்கோ பேக் பார்ச்மெண்ட் பேப்பர் தான். இது வந்து நான் ஸ்டிக்கி. அதுக்கப்புறம் அவங்களோட யூனி ரேப்ஸை வந்து நீங்கள் வந்து இது இவங்களோட இன்னொரு ப்ராடக்ட். இது வந்து நீங்கள் ரேப்பு அப்புறம் பர்கர் ரேப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பேட்டரை வந்து பேனில் ஊற்றியாச்சு, ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அவன் வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு, ஹாட்டாக இருக்கு. இப்போ இதை வந்து நீங்கள் அப்படியே அவனில் வச்சிடலாம். பட் அந்த ரெசிபியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூபெரிஸ் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ளூபெரி போட்டுக்கலாம் இருந்துச்சுன்னா. நான் வந்து பைனட்ஸ் வச்சுருக்கேன். பைனட்ஸும் ஒரு இட்டாலியன் இன்க்ரீடியன்ட் என்கிட்ட இருந்துச்சு வாங்கினது. நீங்கள் வந்து பாதாமை குட்டி குட்டியாக கட் பண்ணி கார்னிஷ்க்கு போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். நான் வந்து பைனட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம 180 டிகிரி செல்சியஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் வச்சு ஒரு 30 to 35 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் பைனட்ஸ் பற்றி மொத கேள்விப்படுறீங்க அப்படின்னா, இது வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேஷ்யூநட் மாதிரி இருக்குது. ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பைனட்ஸ் வந்து பெஸ்டோல் ஆட் பண்ணுவாங்க. ஓகே, இதை நான் எப்போவுமே ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஏன்னா இது அடிக்கடி யூஸ் பண்ணுறது இல்லையா, அதனால இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவும் கூட. அதனால இந்த மாதிரி ரெசிபி டெஸ்டிங்கெல்லாம் வேணும் அப்படின்னு இந்த மாதிரி நட்ஸ் எல்லாத்தையும் நான் ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த கேக் வந்து பேக் ஆகி வந்ததுக்கப்புறம் மேலே ஒரு சிரப் வந்து விடுவோன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த சிரப் தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சை பழத்தோட ஜூஸு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஹனி. நீங்கள் வந்து ஹனிக்கு பதில் மேப்பிள் சிரப் யூஸ் பண்ணிக்கலாம். ஹனியும் மேப்பிள் சிரப்பும் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். சுகரை வந்து எலுமிச்சை பழ ஜூஸில் வந்து நல்லா கரைச்சிட்டு அதை வந்து நீங்கள் சிரப்பாட்டு ஊற்றிக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு ஹெல்தி ஆப்ஷன். இப்போ இதை ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம். கேக் பேக் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 35 மினிட்ஸ் பேக் ஆச்சு. எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா சைட்லலாம் அந்த கேக் வந்து அப்படியே உள்ளே வந்துடுச்சு அதுவே. இப்போது இது வந்து ஹாட்டாக இருக்குது. இந்த டைம்லேயே நம்ம வந்து மேலே கொஞ்சம் அந்த சிரப் வச்சுருக்கோம் தெரியுமா, அந்த சிரப்பை மேலே ஊற்றிடுறோம். இந்த சிரப் வந்து எதுக்கு விடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொலண்டாக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக ஆகக்கூடிய நேச்சர் இருக்குது. ஏன்னா அது சோளம் பார்த்தீங்களா, அதனால அந்த மாய்ஸ்ட்னஸ் வந்து கொடுக்கறதுக்கு வேண்டி, ஸோ மாய்ஸ்ட்னஸை கொடுக்கறதுக்கு வேண்டி நம்ம வந்து அந்த சிரப்பை விட்டுறோம். ஓகே, இப்போ நம்மளோட கேக்கை வந்து சிரப்பும் ஊற்றியாச்சு. இது அப்படியே கூல் ஆகட்டும். இது கூல் ஆனதுக்கப்புறமாட்டு நான் உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணி காணிக்கிறேன்.
ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட கார்ன் பொலண்டா லெமன் பொலண்டா கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு அந்த டெக்ஸ்சரை பார்த்தாலே தெரியும். செம்ம சாஃப்ட்டு. இங்கே பிச்சு காணிக்கிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி